காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆண்டும் குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும். விளையாட்டு வீரர்கள் காவல்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை 11 வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அசாத்தியமான தலைமை பண்பால் இந்தியாவின் சமூக நீதியின் தலைநகரமாக தமிழகத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைநிமிர்த்தி இருக்கிறார். சமூக நீதிக்கான தலைநகரமாக மாத்திரமல்லாமல் சமத்துவத்தையும் தோழமையும் அடித்தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற விளையாட்டுத்துறைக்கும் தமிழ்நாடுதான் தலைநகரம் என்பதை நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்று நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறை அனைத்து தளங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டும் அந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படுமா என்பதையும், காவல்துறையில் பணியாற்றுகிற காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிச்சயமாக இந்த ஆண்டும் குறைந்தது 100 விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும். அதுபோல் விளையாட்டு வீரர்கள் இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே காவல்துறையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த 104ல் 11 வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தற்பொழுது காவல்துறையில் 32 காவல் உதவி ஆய்வாளர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது. விரைவில் 2ஆம் நிலை காவலர், அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பொறுப்புக்கும் அந்த விண்ணப்பங்கள் கோரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் கொள்கின்றேன்.